டபிள்யூடபிள்யூனால இப்போ வரைக்கும் ஏஐடபிள்யூட ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அடி வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேஜர் ரெஸ்லிங் அப்டேட்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ இப்போ வரைக்கும் ரியா ரிப்ளேயோட நியூ பிளான்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஃபின் பேலரோட கான்ட்ராக்ட் அப்டேட் மட்டும் இல்லாமல் நிறையா ரெஸ்லிங் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் சொல்லுவார் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படியே வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இந்த வீடியோ சின்ன வீடியோவாக தான் இருக்கும். ஏன்னா அப்டேட்ஸ் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்குற அளவுக்கு எந்த ஒரு அப்டேட் வரல. இல்லை சின்ன சின்ன அப்டேட்ஸ் தான். ஸோ அதையே பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்ருவோம். ஸோ நம்மளோட மாமி ரியா ரிப்ளேலேருந்து இப்போ வரைக்கும் கரண்டாக ரியா ரிப்ளே அவங்க மண்டே நைட்ரால் அவங்களோட ரிட்டர்னை கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் இன்டர்னலி டபிள்யூடபிள்யூ இப்போ வரைக்கும் ரியா ரிப்ளேயை ஒரு பேபி ஃபேஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் பண்ணியிருக்காங்கன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்ஸை கொடுத்தது பிடபிள்யூஏ அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டில் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராபபிளி நம்ம ரியா ரிப்ளேயை ஒரு பேபி ஃபேஸாக பார்ப்போம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன கதைன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அவங்கள பற்றி பார்க்கும்போது ஜட்மெண்ட் டேயோட இன்னொரு மெம்பரான ஸோ நம்மளுடைய யார் ஃபின் பேலரை பற்றியும் பார்த்துடலாம். ஸோ ஃபின் பேலர் இப்போ வரைக்கும் கரண்டாக வேர்ல்டு டேக் டீம் சாம்பியனாக வந்து ஜேடி மெக்டோனர் கூட பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் அவரோட கான்ட்ராக்ட் பற்றி பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆயிருக்கு. ஆக்சுவலி நம்மளோட ஃபின் பேலர் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருந்தாருன்றதை பார்ப்போம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நியூ கான்ட்ராக்ட் கிடையாது. ஸோ இப்போ வரைக்கும் அவர் ஆல்ரெடி சைன் பண்ண கான்ட்ராக்டாக இப்போ வரைக்கும் 5 வருஷம் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காரு. லிட்ரலி வந்து அவர் வந்து 2029 வரை பார்த்தீங்கன்னா ப்ராபபிளி டபிள்யூடபிள்யூ பக்கம் தான் இருக்கணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸு. அண்ட் ஆல்சோ அதுக்கான கான்ட்ராக்ட் இப்போ வரைக்கும் சைன் பண்ணி வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஸோ ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப் வரைக்கும் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப் பொறுத்த வரைக்கும் 2.26 மில்லியன் வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு. இதே ப்ரீவியஸ் வீக் கம்பேர் பண்ணும்போது ப்ரீவியஸ் வீக்கும் லிட்ரலி இதே வியூவர்ஷிப் தான் வந்திருக்கு. ஸோ லிட்ரலி 2 வாரமும் வந்து பார்த்திங்கன்னா வியூவர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலாக தான் வந்திருக்குன்னு சொல்லணும். அண்ட் ஆல்சோ தேர்ட் அப்டேட்டை பார்க்கும்போது நம்ம வந்து ஷெல்டன் பெஞ்சமினை பார்க்கலாம். ஸோ ஷெல்டன் பெஞ்சமின் இப்போ வரைக்கும் அவருடைய டாக்ஸ் வந்து ஏஐடபிள்யூ கூட இருக்குன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் ரீசெண்டாக வந்து கிறிஸ் வாலண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அது வந்து அவர் வந்து ப்ரீஃப் கான்வர்சேஷன் வந்து இப்போ வரைக்கும் ஏஐடபிள்யூவில் போய்கிட்டு இருக்கு. பட் ஸ்டில் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஓப்பன் தான். ஸோ டிஎன்ஏ கூட வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து ஓப்பன் டாக்காகவே அவர் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காருன்றதை சொல்லணும். இஎஸ்பிஎன் அந்த சேனலோடைய ஒரு ப்ராட்காஸ்ட்டை வந்து டபிள்யூடபிள்யூ சைன் பண்ணியிருக்காங்கன்றத ஸோ ஜோ டெஸ்டோர்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்மளோட ட்ரிபிள்ஹெச்சே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. ஸோ கரண்டாக இப்போ வரைக்கும் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்கன்றத டபிள்யூடபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து ப்ராபபிளி வந்து நம்மளுடைய ரேமஸ் ஸ்டுடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்த மண்டே நைட்டால ஒரு மேஜர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காருன்றதை மென்ஷன் பண்ணணும். அஸ் அ ஹால் ஆஃப் ஃபேமராக இப்போ வரைக்கும் டிவியில் அதிக மேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணுன்ற ஒரே ரெஸ்லர்ன்றதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இவருக்கு அப்புறமா வந்து நம்மளுடைய ஜெரி லாயர் இருக்காரு. ஸோ ஹால் ஆஃப் ஃபேமராக இண்டெக்ட் ஆனவங்க அதிக டிவி மேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெக்கார்டை பற்றி நீங்கள் நினைக்கிங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல்சோ மெயின் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ஏஇடபிள்யூட ரேட்டிங்ஸ் டபிள்யூடபிள்யூனால போச்சுன்றது லாஸ்ட் நைட் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா, சாட்டர்டேனா இங்கே சண்டே, ஸோ மணி இந்த பேங்க் நடந்துச்சுல. ஸோ அதே டைமில் தான் ஏஇடபிள்யூ அவங்களுடைய கொலிஷன் பேப்பர் வந்து ஷோ வந்து ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. அந்த கொலிஷனோட வியூவர்ஷிப் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ட்ராப் ஆயிருக்குன்னா, ஜஸ்ட் 306K வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப் ட்ராப் ஆயிருக்கு. ப்ராபபிளி வந்து பார்த்தீங்கன்னா 350 400Kன்ற மாதிரி தான் வியூவர்ஷிப் ட்ராப் ஆகும். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா 306K தான் வந்து பார்த்திங்கன்னா வியூவர்ஷிப் ட்ராப் ஆயிருக்கு. ஸோ டபிள்யூடபிள்யூ தொடர்ந்து மணி இந்த பேங்க்கும் நடத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து முன்னாடி நடந்த ஸ்மாக்டவுன், அதுக்கப்புறம் NXT ஹீட் 3 நைட் வந்து கனடாவில் நடத்தியிருந்தாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அதனால் வந்து ஏடபிள்யூட வியூவர்ஷிப் அடிவாயிருக்குன்றதை குறிப்பிட வேண்டிய விஷயம்ன்றதை மென்ஷன் பண்ணணும். ஸோ ஏடபிள்யூ கொலிஷனுடைய லோவஸ்ட் வியூவர்ஷிப் வந்து 300K, இப்போ வரைக்கும் 306K வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அதில் பாதாளத்தில் இப்போ வரைக்கும் ஏடபிள்யூ போயிட்டு இருக்குன்றதை நம்ம ரெஃபர் பண்ணி ஆகணும்.